திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 995. பத்தராய் பணிவார் சருக்கம் பரமனையே பாடுவார் புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் 11வது சருக்கத்தில் பத்தராய் பணிவார் புராணத்தை அடுத்து பரமனையே பாடுவார் புராணம் அமைந்திருக்கின்றது. பெரிய புராண வரிசை முறைப்படி 59வது புராணமாகவும் இந்த சருக்கத்தில் 2வது புராணமாகவும் இது அமைகின்றது. திருத்தொண்டத் தொகை என்ற தொகை நூலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தொகையடியார்களை பற்றி பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்று பாடி அருளி இருக்கின்றார். இந்த தொகையடியார்கள் இவர்கள் பரமனையே பாடுவார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். பரமன் அவர் சிவபெருமான். சிவபெருமானையே பாடுவது என்பதனை பண்பாக கொண்டிருந்தவர்கள் பரமனையே பாடுவார்கள் என்ற தொகையடியார்கள். முன்பு பொய்யடிமையில்லாத புலவர்கள் என்று தொகையடியார்கள் பண்புகளை சிந்தித்தோம். அங்கே குறிப்பிடப்பட்டது இயல் தமிழ் பாட்டுக்கள். இங்கே பாடுதல் பரமனையே பாடுவார் என்று குறிப்பிடப்படுவது இயலோடு இசை கலந்த பாட்டினை குறிக்கின்றது. இசை கீதம் இவற்றால் பரமனையே பாடுவார்கள் இந்த தொகையடியார்கள். இசையோடு பாடும் இயல் பாட்டுக்களினால் சொலவல கீதம் என்றும் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் என்றும் புகழப்பட்டவர்கள் பரமனையே பாடுவார்கள். அப்படி பண்பினை உடைய பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதன் பொருள். இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 71வது திருப்பாடலில் பரமனையே பாடுவார் தொகை அடியார்களை போற்றியிருக்கின்றார். அந்த திருப்பாடல் பின்வருமாறு: தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே மிகுந்த இயல் இசை அவ்வகையால் அவ்விண்தோயும் நெற்றி வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர்பாதங்கள் மேல் உகுத்த மனத்தொடும் பாடவல்லோர் என்பர் உத்தமரே என்பது திருப்பாடல். சிறப்பாக தொகுக்கப்பட்ட மொழிகள் வடமொழி என்ற சம்ஸ்கிருதம், தென்மொழி என்ற தமிழ். இந்த இரண்டினுள்ளே எது தங்களுக்கு கைவந்ததோ அந்த மொழியில் மேலான இயலும் இசையும் என்ற 2 வகையாலும் தில்லை திருச்சிற்றம்பலத்தின் இறைவரது மலர் போன்ற பாதங்களின் மேல் செலுத்திய மனத்தினுடனே பாடவல்லோர்கள் அவர்கள் உத்தமர்கள் என்று கூறுவார்கள். அவர்களே பரமனையே பாடுவார்கள் என்ற தொகையடியார்கள். இவ்வாறு வகை நூல் அமைகின்றது. இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் பரமனையே பாடுவார் புராணம் 2 திருப்பாடல்களினால் தெய்வ சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது. பரமனையே பாடுவார் புராணம் பரமனையே பாடுவார்களது பண்பினை கூறும் பகுதி இது. அதில் முதல் திருப்பாடல்: புறம் 3 செற்றானை பூநாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம். அசுரர்களது 3 புறங்களையும் எரித்தவர். பூணாக அதாவது ஆபரணங்களாக நாகங்களை அணிந்தவர் சிவபெருமான். அவர் ஞானம் முதிர்ந்த இடத்து வெளிப்படும் ஒப்பற்ற பொருளானவர். இதனை உரனில் வரும் ஒரு பொருள் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடலிலே குறிப்பிடுகின்றார். உரன் என்பது இங்கே ஞானத்தை குறிக்கின்றது. அதுவும் இங்கே பதிஞானத்தை குறிக்கின்றது. உரனில் வரும் என்றால் பதிஞானத்தால் அறியப்படுபவன் என்று பொருள். ஆன்மாவினிடத்து நிகழும் ஞானம் பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று 3 வகைப்படும். பாசஞானம் என்பது தேகம், இந்திரியங்கள், அந்தக்கரணங்களின் வழியாக ஆன்மாவிடத்து நிகழும் ஞானம். இந்த பாசக்கூட்டங்களை கொண்டு இறைவன் ஆன்மாவிற்கு உணர்த்தும் ஞானம். பசுஞானம் என்பது தற்போதம் வாயிலாக ஆன்மா தன்னை ஒரு தனி முதல் என்று உணர்கின்ற ஞானம். அடுத்ததாக பதிஞானம். அதுவும் கூட ஆராய்ச்சி ஞானம், அனுபவ ஞானம் என்று 2 வகைப்படும். அதில் ஆராய்ச்சி ஞானம் என்பது இந்த தேகம் தான் அல்ல என்று சிவனோடு பிரிப்பின்றி நிற்பதுதான் தனது உண்மை, தனது ஸ்வரூபம் என்று நூல் வழியாலும் குருவின் அருள் உபதேசத்தாலும் அறிந்த பொழுது இந்த தேகப்பற்று நீங்கி சிவத்தை பற்றி நிற்கும் ஞானம். இந்த நிலையிலும் கூட சிவம் விளங்கி தோன்றுவதில்லை.
என்றாலும் சிவம் விளங்கித் தோன்றும் பொருட்டு அச்சிவப்பொருளையே சிந்தித்துக் கொண்டு இருத்ததனால் அந்த சிந்தனை அது சிவஞானம் எனப்பட்டது. இனி அனுபவ ஞானம் என்பது அந்த சிந்தனையால் சிவம் விளங்கித் தோன்ற சிவத்தோடு இரண்டர கலந்து நின்று தான் ஆன்மா சிவமாய் விளங்கும் ஞானம். பதிப்பொருளாகிய இறைவன் பதிஞானம் ஒன்றினால் மட்டுமே அறிந்து அனுபவிக்கப்படுபவன். அவனை பசுஞானத்தாலோ பாசஞானத்தாலோ எட்ட முடியாது. அவன் வாக் மனாதீதன். பசுஞான பாசஞானங்களுக்கு அதீதன். பதிஞானத்திற்கு கோச்சரமாக இருப்பவன். எனவே உரனில் வரும் பொருள் ஒரு பொருளாக இருப்பவர். அவரே உலகு அனைத்தும் ஆனவர், உலகமெங்கும் நிறைந்தவர். ஜடப்பொருள் சித்துப்பொருள் என்று இருவகை பிரபஞ்சத்திலும் உள்ளும் புறமுமாக ஔபஷ்யலேடிக வியாபகமாக விளங்குபவர். எல்லா உலகங்களையும் தமது மாயாசக்தியால் உண்டாக்குபவர். கருவி கரணங்களால் காணப்பட முடியாதவர். இருந்தாலும் அந்த கருவி கரணங்களுக்குள்ளே நின்று காட்டுபவர். அத்தகைய தன்மை உடைய பரமன். அந்த பரமனையே பாடுவார்களது பெருமையினை பாடுவோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இரண்டாவது திருப்பாடல். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடும் உள் உருகி பாடுவார் பன்றியுடன் புல் காணா பரமனையே பாடுவார். தென்தமிழும் வடமொழியும் இன்னும் பிற தேச மொழிகளிலும் இவைகளெல்லாம் பேசுவன சாதிப்பன அது திரு அம்பலத்திலே நடம்புரியும் வள்ளலாகிய ஸ்ரீ நடேச பெருமானையே. எல்லா மொழிகளிலும் பேசப்படும் உயர்ந்த குறிக்கோளாக இருப்பவர் ஸ்ரீ நடேச பெருமானே என்று உணர்ந்தவர்கள் இவர்கள். தென்தமிழும் வடமொழியும் தேசிகமும் என்று இங்கே வருகின்றது. இதில் வடமொழி என்பது சம்ஸ்கிருதத்தை குறிக்கின்றது. அதனை பொதுவாக ஆரியம் என்று சொல்வார். ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் என்றும் தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர என்றும் தேவார திருவாக்கு அமைகின்றது. ஆரியமும் தமிழும் உடனே சொலி என்று திருமந்திரம் போற்றுகின்றது. வடமொழியும் தென்தமிழும் மறை நான்கும் ஆனவன்கான் என்று தேவார திருவாக்கு போற்றுகின்றது. தேசிகம் என்பது பிற தேசத்து மொழிகள். இவைகளெல்லாம் பேசுவன, இவைகளால் எல்லாம் பேசப்படுபவன. இந்த சொற்களால் குறிக்கப்படும் பொருளாக இருப்பவை ஸ்ரீ நடேச பெருமானின் திருப்பாதங்கள்தான் என்று ஒன்றாக பொருந்திய மெய் உணர்வினோடு மனம் உருகி பாடுபவர்கள் பரமனையே பாடுபவர்கள். பரமனையே பாடும் பொழுது இருக்கும் மனநிலை அவர்கள் சிவத்தோடு இரண்டர கலந்து நின்ற மெய் உணர்வோடு மனமுருகி பாடுவார்கள். எனவே சிவனையே பொருளாக கொண்ட பாட்டுக்களை பாடத்தக்கன ஆகும். மற்றவர்களை பொருள்களாக கொண்டவைகளெல்லாம் பாடத்தக்கன அல்ல என்பது பெறப்படுகின்றது. திருக்கோவையார், ஞான உலா முதலியவற்றின் பொருளும் கூட இதுவேதான். இவ்வாறு இசை தமிழை வைத்து பாடுபவர்கள் அதோடு மற்ற மொழிகளிலே அமைந்த கீதங்களை, இறைவனாரை புகழும் கீதங்களை வைத்து பரமனையே பாடுபவர்கள். அவர்களது பண்பு இவ்வாறு அமைகின்றது. சிவபெருமானை உள்ளுரையாக கொண்ட இந்த கீதங்கள்தான் ஆன்மாக்களை உய்விக்கும். எனவே வடமொழி, தென்மொழி, இன்னும் மற்ற தேசத்து மொழிகள் எவைகளாக இருந்தால் சிவபெருமான் மகிமையையே முக்கிய பொருளாக கொண்டு படிக்க படிக்க தெவிட்டாத திவ்ய பாடல்கள் வடிவில் அமையும் நூல்களை கற்று கேட்டு சிந்தித்து உணர்ந்து தெளிந்து சிவத்தோடு இரண்டர கலந்து சிவனை பாடுபவர்கள் பரமனையே பாடுபவர்கள். அத்தகைய பாடல்களை சிவபெருமான் பெரிதும் உவப்பார் என்பது பல்வேறு திருவாக்குகளிலே நாம் காண்கின்றோம். நாடும் நகரமும் நற்றிருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் என்பது திருவாக்கு. ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்றும் பாட வேண்டும் நான் போற்றி என்றும் பாட்டான நல்ல தொடையாய் போற்றி என்றும் பத்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானை என்றும் சிவபெருமான் இத்தகைய கீதப்பிரியராக இருக்கின்றார் என்பதனை இந்த திருவாக்குகளிலே நாம் காண்கின்றோம். காதபதிம் மேதபதிம் என்று ரிக்வேதம் சிவபெருமானை விதந்து ஓதுகின்றது. பாட்டுத் தலைவனும் யாகத் தலைவனும் என்று சிவபெருமானே இருக்கின்றார்
என்பது இதனுடைய பொருள். இந்த வகையில் சர்வ முக்கியத்துவமும் மேன்மையும் வாய்ந்த அருள் பாடல் பணியே தமது லட்சிய பணியாக கொண்டு பிறரையும் பிறவற்றையும் பாடும் அந்த பண்புகளையெல்லாம் அறவே விட்டொழித்து மெய் உணர்வு மகிமையால் சிவபெருமானோடு இரண்டர கலந்து ஒன்றித்து நின்று இயல்பாக எழும் உள் உருக்கத்துடன் சிவனையே பாடும் நியம தலை நின்றவர்கள்தான் பரமனையே பாடுவார் ஆன தொகை அடியார்கள். சிவனையே பொருளாகக் கொண்டு அது தென்தமிழாக இருந்தாலும் வடமொழியாக இருந்தாலும் மற்ற மொழிகளாக இருந்தாலும் இதில் ஏதேனும் ஒன்றில் சிவனையே பொருளாகக் கொண்ட இயல் இசைப்பாட்டுக்களை உரிய இசை வாய்த்த வகையால் ஒன்றிய மெய் உணர்வுடன் உள்ளுருகி பாடும் மெய்யடியார்கள் அவர்களே பரமனையே பாடுவார்கள் என்று போற்றப்படுகின்ற தொகையடியார்கள் என்று பரமனையே பாடுவார் புராணம் இவ்வாறு அமைகின்றது. இனி தொடர்ந்து சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள் என்ற தொகையடியார்களின் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். பரமனையே பாடுவார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.